ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசைங்க லாங் வீடியோ போடணுன்ட்டு. மண்டே அன்றைக்கி கண்டிப்பாக எடுக்கணும்னு முடிவு பண்ணி எடுத்துட்டேங்க. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் வேலை வந்து டபுளாக இருக்கும். ஸோ விளாக் எடுக்க நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும்னா. ஸோ அன்றைக்கி அதனால் எடுத்தேங்க. ஸோ என் கிச்சன் ஏன் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சண்டே அன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து சமைச்சாங்க, அதனால் வேலை வந்து ரெட்டிப்பாக இருக்கும். சமையல் பண்ணுறவங்கள க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளும் மண்டே அன்னைக்கு க்ளீன் பண்ணிக்கலான்னு நானும் விட்டுட்டேன். மண்டே அன்னைக்கு வந்து தம்பி தூங்கிட்டு இருக்க டைம் தான் நம்மளால் க்ளீன் பண்ணி சமைக்கவும் முடியும். அவன் இப்போ கரெக்டாக தூங்கிட்டு இருந்தான். அந்த நேரம் நான் வந்து சமைக்க வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் நம்மளுக்கு சமைக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஈஸியாக பனானாவும் ஆப்பிளும் போட்டு பாயில் பண்ணி அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவனுக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு, முருங்கை இலை இருக்குல்ல, அது ஃப்ரை இந்த பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டாங்க. நம்ம அந்த என்ன பண்ணணும்னு முந்தின நாளே யோசித்து வச்சுட்டு நமக்கு பாதி வேலை அதே முடிஞ்சிடும். அந்த நேரம் கடந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுருங்க, அதுலேயே கொஞ்சம் நேரம் போயிடும். அது வேறு ஃபோன் வேறு பார்ப்போமா, ஒரு இதை பார்க்க ஆரம்பித்து 10 இதை பார்த்து அதில் பாதி நேரம் போயிடும். இந்த ஒரு விஷயம் சொல்லதுக்காண்டியே முக்கியமாக லாங் வீடியோ எடுத்தேங்க. ஏன்னா ஷார்ட்ஸில் ரொம்ப கவர் பண்ண முடியாது. லாங் வீடியோலனா கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக சொல்லலான்ட்டு தான் அந்த லாங் வீடியோ எடுத்தேன். போன வாரம் தீபாவளிக்கு வந்து சிவன்மலை போயிருந்தேன், சரிங்களா. சிவன்மலையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு வரமுச்சில் ஒரு தாத்தா வந்து திருநர் தர்றதுக்கு வந்து ஒரு பேப்பர் தருவாங்கள்ல, தாத்தா தந்துட்டு பையனே வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நானும் பக்கத்தில் போய் இருந்துக்கிட்டேன். அப்போ அந்த தாத்தா சொன்னாங்க, எனக்கு 3 பிள்ளைங்கம்மா, 3 பேரும் நல்ல நல்ல இடத்துல இருக்காங்க. ஆனால் எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து என்னை விரட்டி விட்டுட்டாங்கம்மா. எனக்கு வேறு இடம் தெரியாமல் இந்த முருகன்கிட்ட வந்து இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்ல முச்சில் என் கண்ணில் கண்ணீர் வராத குறைங்க, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதோட பெரிய கஷ்டம்னா அந்த நேரத்தில் என்னால் காசு அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியல. ஏன்னா எங்கள்கிட்ட காசு வந்து ஜிபேயில் தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் மாற்றி கொடுக்கலான்னு போகும்போச்சுலும் எங்களால் போகவும் முடியல. ஸோ அந்த மாதிரி ஏன் தான் உலகத்தில் எல்லா மனுஷங்களும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா மனுஷங்களையும் நான் சொல்லலை. அந்த மாதிரி எப்படி நம்ம அப்பாவையோ அம்மாவையோ நம்மளால் எப்படி வெளியே அனுப்ப முடியுது? நம்மளை சின்ன வயசுலேருந்து தாலாட்டி சீராட்டி வளர்த்தாங்க, அவங்கள எப்படி தான் அப்படியே வீட்டை விட்டு போன்னு அனுப்புகிறாங்களோ எனக்கு தெரியலைங்க. உண்மையாகவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா உலகத்தில் எல்லா மனுஷங்களுக்கும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கணுமோ என்னமோ தெரியல. எல்லாருமே இளமையாகவும் எப்போவுமே ஏஜே ஆகாமல் அதே ஏஜில் இருப்போம் அப்படி எண்ணம் இருக்கோ என்னவோ தெரியல. இப்படி பண்ணுறாங்க. எல்லாருமே தாத்தாவாவாங்க, எல்லோரும் பாட்டியாவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாருக்கும் வராதான் போகுது. ஸோ இந்த மாதிரி யாருமே அனுப்பாதீங்க. நீங்களும் இந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம ஹெல்ப் எவ்வளோ பண்ணுறோமோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம ரொம்ப கடவுள் வந்து நம்மளை உயரமான ஒரு இடத்துல நம்மளை தூக்கி வைப்பாருங்க. உண்மையாக அது உண்மை. ஏன்னா நானுமே ரொம்ப முன்னாடிலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன். மேரேஜுக்கு அப்புறம் என்னுடைய ஹெல்ப்பு பண்ணுற விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா என் ஹஸ்பண்ட்டை பார்த்து அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுறத வந்து யாரை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறதுல தப்பே இல்லை. நல்ல விஷயங்களை நம்ம எத்தனை வெற்றினாலும் நம்ம காப்பி பண்ணலாம், சரியா. தப்பான விஷயங்களை தான் காப்பி பண்ணக்கூடாது. ஸோ நீங்களும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ தம்பி கொஞ்சம் வேலையை வச்சுட்டு நான் பொரியல் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் சாப்பிட்டு போயிட்டாங்களா. அப்புறம் பையனுக்கு உருளைக்கிழங்கு சிலைக்குட்டி டிவியில் கொஞ்சம் நேரம் போட்டு விட்டு அதை பார்த்துட்டு இருப்பானா. அவன் ரொம்ப நேரம்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பான். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேலையை பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் நேரம் இந்த பாத்திரத்தை மட்டும் விளக்கி முடிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டா தான் நம்ம அடுத்த வேலை பார்க்க முடியும். ஸோ அவனையும் தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமையா வீடு எல்லாமே துடைக்க வேண்டியது இருக்கும். நார்மலாக சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்லேயே நம்ம டெய்லியும் துடைச்சா தான் கொஞ்சமாவது நீட்டாக இருக்கும். அதனால் நான் டெய்லியும் துடைப்பேன். ஆனால் இன்றைக்கி திங்கட்கிழமை வந்து கொஞ்சம் டீப்பாக துடைப்பேன். ஏன்னா நான் வந்து செல்ஃப் அந்த மாதிரி வச்சுருக்க இடத்துலலாம் இந்த ட்ராயர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்க இடத்தெல்லாம் எடுத்துகிட்டு சேரு அதெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் போட்டு வச்சுருப்பேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஹால் கொஞ்சம் ஸ்பீடாகவே க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லா பொருளுமே கீழே தான் இருக்கும். ஏன்னா கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன், எல்லா பொருளுமே கீழே இருக்கிறதுனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மேல் கழுவிட்டு வந்துட்டு தம்பி படுத்திருக்கிற ரூமையும் க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்ம மெதுவாக தான் க்ளீன் பண்ண முடியும். அவன் வந்து சின்ன சத்தனாலே டக்குன்னு முடிச்சிருவான். அதனால் மெதுவாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்.
வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கும் போச்சுலே அவன் வந்து ஃபுல்லாகவே கத்திகிட்டே தாங்க இருந்தான். அப்படி அவனுக்கு எதுவுமே அவன்கிட்டயே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கணுன்னே யோசிப்பான். எப்போவுமே அவன் ரொம்ப டிவி பார்க்கவே நான் அலோவ் பண்ணல. ஃபோனுமே கொடுத்து அலோவ் பண்ணல. ஸோ அப்போ வந்து அவனுக்கு போர் அடிக்கும்ல பிள்ளைங்களுக்கு. ஸோ அவன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். கொஞ்ச நேரம் பொம்மை வச்சு விளாடுவான். அப்புறம் வந்து அவனுக்கு எதாவது பேசிகிட்டு இருக்கணும் அந்த மாதிரி தான் ஆசைப்படுவான். ஸோ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அந்த ரூமையும் துடைச்சி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பையனுக்கு வந்து டின்னர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓட்ஸு, கேரட்டு, கொஞ்சோண்டு அந்த இனிப்பு சுவைக்காண்டி என்னென்னா கொஞ்சோண்டு பனானா ஆட் பண்ணேன். ஏன்னா நைட்டு வந்து பனானா கொடுக்க மாட்டேன். ஏன்னா சளி பிடிச்சிரும்ன்ட்டு. ஏன்னா பையனுக்கு ரொம்பவே ஹேர் இருக்கிறனால அடிக்கடி சளி பிடிக்குது. அதனால் பனானா ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அது பண்ணி கொடுத்துட்டேன். தம்பி இன்னைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்பீடாகவும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவன் கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கும் அவங்க அப்பா வந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்தோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தாங்க. நானும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, மாவை மட்டும் கொஞ்சம் அரைச்சி தாங்கன்னு கேட்டேன். சரின்ட்டு அவங்களும் அரைச்சி தந்துட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் நம்ம என்ன ரொம்ப நிலைமையில இருக்கோன்ட்டு. அவங்க அதனால் அதெல்லாம் புரிஞ்சுட்டு அரைச்சி தந்துடுவாங்க. அரைச்சி தந்த பிறகு நான் வந்து இருக்கிற துணியை மடிச்சிடலாம், கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்துலாம் அப்படின்ட்டு நானும் பையனை பக்கத்தில் வச்சுட்டு துணியெல்லாம் முடிச்சுட்டு தினமே முருங்கை பொரியல் முடிஞ்சதுனால நாங்கள் நைட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு தூங்கியாச்சு.